வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்னி எப்படி வந்து சிக்கன் 65 பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுள்ள போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பல்லு அளவு பூண்டு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி 1-2 இருந்தால் போதும். அடுத்து அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அது அந்த கலர் வரணும் அப்படிங்கிறக்காக. அடுத்து மெயின் வந்து பெப்பர் பவுடர் தான். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான அந்த பவுடர். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற நேரம் இந்த பவுடரை எடுத்து நீங்கள் சிக்கன் 65 பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட்டு வந்து கொண்டு வர போகிறோம். இந்த அளவு தன்மை இருந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி இது நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை ஊற வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் ஊறினாதான் அந்த மசாலா எல்லாம் இறங்கி நமக்கு டேஸ்டாக இருக்கும். 1 hour அளவு ஊறிடுச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம எப்பயும் போல் சிக்கன் 65 பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த சிக்கனில் வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டி சிக்கனில் உள்ள ஃபுல்லாகவே வந்து மசாலா இறங்கும். அதே சமயம் கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ஆயிலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகவே இல்லை, அப்படியே வந்து சிக்கனில் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே மாதிரி 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக சிக்கன் 65 பண்ணி பாருங்கள். நிறைய பேர் முட்டை அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க, பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற மிச்சம் இருக்கக்கூடிய சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.